ஹாய் மக்களே! இப்போ நம்ம சிம்பிளான மீன் குழம்புலாம் செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சட்டியில எப்பவுமே மீன் குழம்பு வச்சா நல்லாயிருக்கும். சட்டி காஞ்சிடுச்சு. இப்போ நாங்க எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நாங்க வெந்தயம் போடுறோம். இப்போ வெந்தயத்தை லைட்டாக கலரி விட்டுட்டு அப்புறம் நம்ம ஆனியன் போடலாம். ஆனியன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம பூண்டு எடுத்துட்டு அப்புறம் அதை நல்லா நசுக்கி அப்புறம் நம்ம ஆனியன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 4 தக்காளி எடுத்துட்டு அதை நல்லா கட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம ஆனியன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூணுத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா வதக்கிட்டுக்கு அப்புறம் கேஸை சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். அடுத்து நம்ம நெல்லிக்காய் சைஸு இருக்க புளியை கரைச்சி வச்சுக்கணும். எவ்வளோ குழம்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு புளியில் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நாங்கள் 4 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறோம். உங்கள் காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அடுத்து 2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடணும். இப்போ நம்ம மிளகாத்தூளோ மஞ்சத்தூளோ கையில் போட்டு நல்லா கரைக்கணும். இப்போ வெங்காயம் தக்காளி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஊற்றலாம். குழம்பு நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டு ஹையில் 10 மினிட்ஸ் வைக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு பாருங்க நல்லா கொதிக்குது. இப்போ நல்லா குழம்பு நல்லா சுண்டி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். குழம்பு நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நம்ம மீனை போட்டுக்கலாம். இப்போ நாங்கள் காணங்கட்டா மீன் தான் ஆட் பண்ணுறோம். மீனை போட்டதுக்கப்புறம் 5 நிமிஷம் ஹையில் வைக்கணும். 5 நிமிஷம் சிம்மில் வைக்கணும். மீன் கண்ணை பாருங்க, இது நல்லா வெந்துருச்சு. ஓகே மக்களே, இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.